ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு துக்கமான விஷயம் நடந்துட்டாலும் சரி, எல்லாத்தையுமே படம் பிடிச்சி இந்த சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படிங்கிறது ஒரு ரீல்ஸுக்காக ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறது அப்படிங்கிறது ஒரு கூட்டம் கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இந்த ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா பல ரகம் இருக்குது. ஆன்மீகம் சம்மந்தமாக, மோட்டிவேஷன் சம்மந்தமாட்டு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் இருந்தாலும் அதில் ரெண்டு முக்கியமான நபர்களை பற்றி தாங்க நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு மகிழ்ச்சியான தருணம் நடந்தாலும் உடனே அதை படம் பிடிச்சு ஸ்டேட்டஸ் மாதிரி போட்டுருவாங்க. இல்லை அதுக்கு ரிலேட்டடான சாங்ஸு இல்லை ஏதாச்சும் ஒரு கோட்ஸ் எடுத்து அதை வெளிக்காட்டுறது. இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா, துக்கமான ஸ்டேட்டஸ் போட்டு அனுதாபம் தேடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரெண்டு பேர்னால ஏதாவது யூஸ் உண்டான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இல்லை ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மகிழ்ச்சியான தருணத்தை படம் பிடிச்சு போடுறவங்க. இவங்களுடைய ஸ்டேட்டஸை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் என்ன ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கா போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஏக்கத்தோட தான் பார்ப்பாங்களே தவிர அவங்களுடைய வயிறு எரியும். அதுவும் வாட்ஸ்அப் அப்படின்னு எடுத்துக்கும் போது கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்கள், ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான கேட்டகரிஸ் தாங்க அதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிக்காத நபர்களாக இருந்தாங்க அப்படின்னா, அதுவும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நபர்கள் அந்த லிஸ்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய வயிறு எரிஞ்சு அதுக்கு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு துக்கமான நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க. அது நெக்ஸ்ட் செகண்டே நடந்துடும். அதுக்கப்புறமா இன்னும் மூட் அவுட் ஆகி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சோகமான ஒரு சேடான ஒரு ஸ்டேட்டஸை போட்டு அதில் இருந்து அனுதாபத்தை தேடிப்பாங்க. ஸோ இதில் செகண்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனுதாபம் தேடுறது. அதாவது எப்போவுமே ரொம்பவே சேடான ஸ்டேட்டஸ் போட்டு அடுத்தவங்க கிட்ட இருந்து அனுதாபம் தேடுறது மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க. இதனால ஏதாவது யூஸ் உண்டான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ பார்க்குறவங்க லைட்டாக உங்களுக்கு ஆறுதலாக ஒரு மெசேஜ் அதில் பண்ணினாலும் அவங்களுடைய இன்னர் தாட் ரொம்பவே ஹாப்பியாக தாங்க இருக்கும். அதுவும் உங்களை பிடிக்காதவங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷப்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் படம் பிடிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. எது உங்களுடையதோ அது உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. அதுதாங்க ரொம்பவே பெட்டர் இந்த உலகத்தை பொறுத்த. அதுக்கப்புறமா இந்த ஸ்டேட்டஸை போட்டுட்டு நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்க எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்கறது மாதிரியும் ஒரு சில கும்பல் கண்டிப்பா இருக்கதாங்க செய்யுது. பட் எத்தனை பேர் பார்த்துருக்காங்களோ அவங்களோட மிச்சமா இவங்க ஸ்க்ரோல் பண்ணி எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு இவங்க போட்ட ஸ்டேட்டஸையே திரும்ப திரும்ப போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதனால உங்களுடைய மைண்டும் ஸ்ட்ரெஸ் ஆகி நேரமும் விரயமாகிறது தாங்க மிச்சம். ஸோ எப்போதுமே இந்த மாதிரியான செயலில் ஈடுபடாம உங்களுக்கு பிடிச்சமான செயல்களை செஞ்சு எப்படி முன்னேறலாம் அப்படிங்கறத யோசிங்க. கண்டிப்பா எல்லாருமே வியந்து பார்க்குற அளவுக்கு நீங்க ஒரு ஹை பொசிஷன்ல கண்டிப்பா வருவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான சில்லறையான வேலைகளில் ஈடுபடாம எப்போதுமே ஹாப்பியா உங்க மைண்டை வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.